ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இனோவேஷன் அண்ட் டிசைன் திங்கிங்கை பற்றின ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்லைடு இது. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இனோவேஷன் அண்ட் டிசைன் பற்றின திங்கிங் எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைன் திங்கிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் திங்கிங்னா என்னங்கிறது என்னென்னா ஒரு ப்ராசஸாக ஒரு மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா அதை மாடல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி டிசைன் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி டெஃபினிஷன், இப்போ ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன், அந்த ப்ராடக்ட்டு எந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது, எந்த ப்ராசஸ்க்காக நம்ம அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆர்ஜின். இந்த டிசைன் வந்து எந்த இடத்துலேருந்து ஆர்ஜினாகி வந்திருக்கு, எந்த ஒரு மெட்டீரியல் இல்லை எந்த ஒரு ப்ராசஸை வந்து பேஸ் பண்ணி வந்துருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இதோடைய ஃபியூச்சர்ஸ். இப்போ நம்ம இந்த மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட ஃபியூச்சர்ஸ், அது என்னென்ன எதை சால்வ் பண்ணுது, என்னென்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுது, என்னென்ன ப்ராசஸ் யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது டிசைன் திங்கிங் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பேஸ்னா மோட் ஆஃப் தி தியரிஸ் ஆஃப் மோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது ப்ராப்ளம் சால்விங். இப்போ ஒரு மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதை எந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுங்கிற மேட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ், அப்புறம் கிரியேட்டிவ் ப்ராசஸ் அண்ட் திங்கிங் எக்ஸிகியூஷன் அண்ட் கான்ஜினியூ கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் திங்கிங் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், விசுவலைசேஷன். ஒரு பொருளை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ராசஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து விசுவலைசேஷன், அதாவது நம்ம பார்வையாலேயோ அந்த ப்ராடக்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது மேப்பிங். இந்த ப்ராசஸை வந்து மேப்பிங் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் இனிஷியலாக டெவலப் ஆகுது, அதுக்கு அடுத்தது அது எவாலுவேட் ஆகி அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகுது. அது மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செயின். அதே அந்த மைண்ட் மேப்பை வந்து ஒரு செயின் பிளாக்காக, இப்போ பேரண்ட் ப்ராடக்ட் வந்து சப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வருது, அதுக்கு கீழே என்னென்ன சப் ப்ராடக்ட்ஸ் வருதுங்கிறத எவாலுவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் ஆரம்பிக்கும் போது மேப்பிங் வந்து பண்ணி தான் அடுத்தது டிசைன் கான்செப்ட் கொண்டு வரோம். இப்போது ரேபிட் கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், அசம்ப்ஷன் டெஸ்டிங், ப்ரோட்டோடைப் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் கோ கிரியேஷன், லேர்னிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன, அதுக்கு வந்து ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ப்ரோட்டோடைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த டிசைனே பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ரோட்டோடைப் தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், அந்த பில்டிங்குடைய ப்ரோட்டோடைப்பை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதனுடைய லொக்கேஷன் அண்டு என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரல் திங்ஸு, அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து ரியல் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் என்ன, ஒரு ஆர்கிடெக்சர் பிளான் இல்லைன்னா பில்டிங்கில் ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு வியூ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியும். ஒரு பில்டிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அதனுடைய அட்ராக்ஷனே வந்து அதனுடைய ஆர்கிடெக்சரல் வியூ தான். ஒரு பில்டிங்க்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அதனுடைய வியூ அண்டு அதனுடைய அத்தன்டிசிட்டி வந்து ரொம்ப பார்க்குறப்ப நல்லா சூப்பராக தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இன்னோவேட்டிவான திங்கிங் யூஸ் பண்ணி லேட்டஸ்டான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லேட்டஸ்டான டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம்.
அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்விரான்மெண்டலுக்கு கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு லேபார்டரி டெஸ்டிங் அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் டெஸ்டிங் கொண்டு வர போகிறோம். லேபார்டரியிலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற டெஸ்ட் எல்லாமே முடிச்சுவோம். ஃபஸ்ட்டு லேபார்டரியிலேயே வந்து அந்த வாட்டரில் எவ்வளவு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து என்விரான்மெண்டலுக்கு கொண்டு வரப்போம். ஆக்சுவல் என்விரான்மெண்டல்னா ஆக்சுவலான நம்ம ப்ராசஸுக்கு கொண்டு வரப்போம். இப்போ டிசைன் ஐடியாஸ் வந்து வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராசஸ் ஓரியன்ட் டிசைன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிசைன் எடுக்கிறோம், ஒரு ப்ராசஸ் ஒரு மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இல்லை ஒரு டிசைனை முடிக்கிறோம். அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸ்டார்டிங்கில் வந்து டிசைனில் இருந்து அதுக்கப்புறம் ரிவ்யூக்கு அடுத்தது டெஸ்டிங்க்கு அடுத்தது வந்து ப்ரோட்டோடைப் பார்த்து அதனுடைய டெஸ்டிங் முடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிலீஸ்டு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம R&D பண்ணுவோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த ப்ராடக்ட்டை மக்களிடத்தில் போய் சேரும்போது என்னென்ன பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் திங்ஸ் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு டிஃபைன்டு ப்ராடக்டாக நம்ம ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுவோம். இந்த டோட்டல் இது வந்து அதை பற்றி தான் டிசைன், திங்கிங் அண்ட் எவல்யூஷன். எவ்வளோ நாள்